அரட்பெரும் ஜோதி 11 நெல்லிக்கனியை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். வரும் திங்கட்கிழமை நான் சொல்லும் ஒரு பரிகாரத்தை செய்தால் குடும்பத்தில் தீரவே மாட்டேங்குது கஷ்டம், குடும்பத்தில் தீரவே மாட்டேங்குது பணப்பிரச்சனை அப்படின்னா தீரும். ஆம், ஈரோடு ஆதீனம் பாலாஜி சிவா அவர்கள் ஐயா எனக்கு கொடுத்த ஒரு பரிகாரம், பல நபர்களுக்கு 1 to 1 தனிநபராக நான் சொல்லித்தந்த ஒரு பரிகாரம் இப்போது உங்களுக்காக பதிவு செய்கிறேன். வரும் திங்கட்கிழமை இது செய்து பாருங்கள், கைமேல் பலன்கள் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க சிவசிவ அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் அபரிதமாய் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஆனந்த வணக்கம். வரும் திங்கட்கிழமை ஆடி மாத கிருஷ்ணபக்ஷ தேய்பிறை பிரதோஷம், அதுவும் சோமவார பிரதோஷம். சந்திர நாள், சிவனுக்குரிய நாள். அந்த நாளில் பிரதோஷம் வருது அப்படின்னா ஒரு சக்தி மிக்க பிரதோஷமாக இருக்கும். சுமாராக 9 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. ஆம்லான்னு சொல்லக்கூடிய பெரிய நெல்லிக்காயை 11 எண்ணிக்கை வாங்கி அதை சரிபாதியாக கட் பண்ணி அந்த விதையை எடுத்து 11 நெய் விளக்கு மட்டும் போட்டால் போதும். ஓகேங்களா? அதை எடுத்து நெய் விட்டு ஒரு திரி போட்டு ஒரு தட்டு நிறைய அரிசியை பரப்பி அதில் 11 நெய் விளக்கு போட்டு அந்த நெய் விளக்கை உங்கள் பூஜை அறையில் வைத்து அதற்கு முன்னாடி நீங்கள் அமர்ந்து ஓம் சிவசிவ ஓம் 51 முறை, ஓம் நம சிவாய 51 முறை, இந்த 2 மந்திரத்தையும் 51 முறை சொல்லிட்டு சிவபுராணத்தை மனமாற படிச்சுட்டு அதற்கு அப்புறம் உங்கள் வீடு முழுவதும் சாம்பிராணி போட்டு விடுங்க. அதற்கு பிறகு அந்த நெல்லிக்கனியை கீழே இருக்கக்கூடிய அரிசியை எடுத்துகிட்டு போயிட்டு வடக்கு திசையில் தூவி விடுங்க. அந்த நெல்லிக்கனியை ஒரு கவரில் போட்டு வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் ஓடுற தண்ணிலையோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துலையோ தூக்கி போட்டுருங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு இரவு படுக்க போகும்போது, இந்த பரிகாரத்தை எப்போ செய்யணும்? ஈவினிங் 4 மணிலிருந்து 8 மணிக்குள்ளே செய்யணும். வரும் திங்கட்கிழமை செஞ்சு முடிச்சுட்டு நைட்டு படுக்க போகும்போது ஒரு வெள்ளை பேப்பரில் ஓம் சிவசிவ ஓம் என்கின்ற மந்திரத்தை சிவப்பு கலர் பேனால எழுதி பிரார்த்தனை பண்ணிட்டு படுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்களுக்கு நடக்க நானும் பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. நல்லது நிச்சயம் நடக்கும். வரும் புதன்கிழமை ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஜோதிர்லிங்கமான ராமேஸ்வரத்தில் சிறப்பு திலாஹோமம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். திலாஹோமத்தில் மறக்காமல் உங்கள் பேரையும் சங்கல்பத்துக்கு பதிவு செய்யுங்க. சங்கல்பம் செய்கிறவங்களுக்கு பூஜை, பரிகாரம், அன்னதானம் செய்து நர்மத சிவலிங்க லாக்கெட் அப்படிங்கிற ஒரு தெய்வீகமான லிங்க லாக்கெட்டை பூஜையில் வச்சு உங்கள் இல்லத்திற்கு அனுப்ப இருக்கின்றோம். உங்கள் பேரையும் பதிவு செய்ய தொலைபேசி எண்களிலிருந்து தொடர்பு கொள்ளுங்கள். அதே நாளிலிருந்து நான் நடத்தக்கூடிய சிறப்பு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பான சோடசலட்சுமி சிறப்பு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு நடக்குது. இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க. தொடர்ந்து வரும் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரலட்சுமி நோன்பு வருது. வரலட்சுமி நோம்பியை முன்னிட்டு சிறப்பு பூஜை செய்கிறவங்க வரலட்சுமி பூஜா கிட்ட நம்ம டிவைன் சென்டரில் கிடைக்கும், வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆகஸ்ட் 16ஆம் தேதி மணி 786 அப்படிங்கிற ஜூம் ஒர்க் ஷாப்பை நடத்த இருக்கின்றோம். இந்த ஜூம் பயிற்சி வகுப்பில் உங்களுக்கு திடீர் பணவரவு, பண அதிர்ஷ்டம், பணம் சார்ந்த முன்னேற்றத்திற்கான ஒரு சூட்சமமான ஒரு பயிற்சியை கொடுக்க இருக்கின்ற இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்கள் பேரையும் இந்த நிகழ்வில் பதிவு செய்ய தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நம சிவாய. நம சிவாய.